ஒரு ஊர்ல வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். வீரருக்கு நிறைய வயலிடங்களும் ஜீப்ராக்களும் மற்ற வீட்டு விலங்குகளும் இருந்துச்சாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு, நாம அந்த புல்வெளிக்கு போய் வரலாமா? சரி வா போலாம். அப்படி அவங்க அந்த புல்வெளிக்கு வந்து சேர்றாங்க. இங்க நல்லா இருக்கே. ஆமா, நிறைய புல்லும் இருக்கு. ஆமால, நாம நாளைக்கும் இங்கேயே வரலாம், சரியா? வருவோம். இல்ல, இங்க பாரு, இது ஒரு சின்ன கரடி தானே? 12 seconds later. ஆமா, கரடியே தான். என்ன இங்க? ஒருவேளை வழி தப்பி இங்க வந்துடுச்சோ என்னமோ. ஆமா, நான் அப்பா அம்மா கிட்ட இந்த வழி தப்பி இங்க வந்துட்டேன். சரி, பயப்படாதே, அவங்க கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்க. ஆமா, சரி, நீ எங்க கூட இரு. எங்களுக்கு ஒரு நல்ல எஜமானனும் ஒரு வீடும் இருக்கு. அப்படியா? சரி, நானும் உங்க கூடயே இருக்கிறேன். சரி வா. அப்படி அந்த சின்ன கரடிக்கு ஜீப்ராக்களை ரொம்ப பிடிச்சு போய் அவங்களோட வீரரோட வீட்டுக்கு போறான். இது யாருங்க புதுசா? வர வழியில விழுந்து கிடந்துச்சு எஜமா. என்னோட வந்த அப்பாவும் அம்மாவும் காணாம போயிட்டாங்க. அப்போ நீ காணாம போலியா? இனி என்னதான் பண்ணறது? நீ எங்க கூடயே இருந்துரு. இங்க இருக்கிற சின்ன கோழிகளை மட்டும் சாப்பிட்டுடாதேப்பா. சரி சரி, நானு புல்லு தின்ன கத்துக்கிறேன். தப்பான இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டேனோ என்னமோ. இன்னொரு நாளைக்கு, சின்ன கரடி வாப்பா, நாம போய் அந்த புல்வெளியில ஓடி விளையாடலாம். வேணாம் வேணாம், என்னோட வா, நாம போய் அந்த நதி பக்கத்துல விளையாடலாம். இப்போ யாரோட போக? ஒரே அன்பு தொல்லையாயிடுச்சே. அப்படி அந்த சின்ன கரடி ஜீப்ராக்களோட சந்தோஷமா புல்வெளியிலையும் வயலிடங்களிலையும் எல்லாம் விளையாடுறான். அப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போக, இன்னொரு நாளைக்கு காலையில, இது யாரு இவங்க? எஜமானம் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறாங்க போல. இனி ஒருவேளை சின்ன கரடியோட அப்பா அம்மாவா இருக்குமோ? அம்மா, அப்பா, வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, இவங்க தான் சின்ன கரடியோட அப்பா அம்மா. அவனை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஐயோ, அப்ப சின்ன கரடி நம்மள விட்டு போறானா? ஆமாப்பா. எனக்கு இங்க இருந்து போகவே மனசு வர மாட்டேங்குது. எவ்வளவு நல்லா இருந்துச்சு இங்க. அப்படி அவங்க அந்த சின்ன கரடிய அழைச்சிட்டு போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு எஜமா. எனக்கு புரியுதுப்பா. என்ன பண்ண, வாழ்க்கையில அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க வந்து போவாங்க. சரி, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். சரி எஜமா.